வந்துட்டு ரொம்ப ரொம்ப இந்த இதில வந்து கத்துக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம எது பண்ணணும்னு நெனச்சாலும், இந்த பிரபஞ்சம் வந்துட்டு நமக்கு அதுக்கான ஒரு வழி வந்து வகுக்கும். "த யூனிவர்ஸ் வில் லே த பாத்வே டூ அச்சீவ் அவர் சக்சஸ்" அப்படின்றத நான் தீர வந்து நம்புறேன். நமக்கு ஒரு விஷயம் வந்து புடிச்சிருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு பொருளாதாரம் தடையா இருக்காது. ஆ நம்ம வந்து அது தெரிஞ்சா மாத்திக்கலாம். நம்ம வந்துட்டு ஒரு ஏன்னா ஃபேமிலி கண்டிஷன்ஸ் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு இதா இருக்காது, ஃபேவரபிளா இருக்காது. என்விரான்மென்ட் ஃபேவரபிளா இருக்காது. வொர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் சொல்லிக்கிறது என்ன அப்டின்னா, உங்களோட அந்த கனவு, அந்த ட்ரீம வந்துட்டு ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு, என்னென்னலாம் பண்ண முடியுமோ, அந்த கனவ அச்சீவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்டின்றத 4 பேர்த்துட்ட கேளுங்க. அத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கங்க. எப்பயெல்லாம் வந்துட்டு கஷ்டங்கள் கண்டிப்பா வரணும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அந்த கஷ்டம் வந்து தான் நம்மள வந்துட்டு ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்கா வந்து சேஞ்ச் பண்ணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவாவே இருந்துட்டு, தெரியாத நேரங்கள்ல வந்துட்டு மென்டர்ட்ட வந்து கேட்கறது, வெளியில கேட்கறது அப்படின்றது ஒரு நல்ல எண்ணத்தோட, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அந்த கோல வந்து போய் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, இந்த குடிமை பணியாகட்டும், வேற எந்த துறையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பண்றோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து நான் பெர்சனலா வந்துட்டு நினைக்கிறேன். எனக்கு இந்த தேர்வு வந்துட்டு வராம போயிருந்தா கூட, நான் பெர்சனல் லைஃப்ல மத்த ஏதோ வேலையில சேர்ந்து நான் நல்லா ஷைன் ஆக முடியுமா அப்படின்றத ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும் அப்படின்றத நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தது எனக்காக. ஸோ இதே தான் வந்து என்னோட வருங்கால நண்பர்களுக்கும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார்.